வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். திருக்குறள் விளக்கம் 127 பக்கம். 12வது பாடம். தோன்றின் புகழோடு தோன்று அஃதிலார் தோன்றலின் தோன்றாம் நன்று. இக்குறளின் புகழ் எனப்படும் 24 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம். மேம்போக்காக பார்த்தால் மேம்போக்க பார்த்தோம்னா மேம்போக்காக பார்த்தோம்னா பார்வை இதன் பொருள் பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றும். இப்படித்தான் ஆரம்பத்துல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பிறக்கும் பொழுது புகழோடு பிறக்க வேண்டும், அப்படி யாரும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் பொழுதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல. பிற்காலத்தில் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை தந்தன. செயல்தான் புகழை தந்தன. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போபா செய்தல் வேற்றுமையான். இந்த குறளை கவனிக்கவும். வள்ளுவத்தை மற்ற குறள்களோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வள்ளுவத்தை மற்ற குறளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தவம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற எல்லாம் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. ஆக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா இங்க சாதிவாத வேற்றுமையே கிடையாது. ஆனா இந்த நாட்டுல சாதிவாத வேற்றுமை இருக்கு, ரொம்ப இயற்கைக்கு எதிராக இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிறக்கும் எல்லா உயிரும் சமம் அர்த்தம். மனிதர்களும் எல்லாமே சமம். சின்ன சின்ன செயல் தான் மாற்றம் இருக்கும். ஆசிரியர் மாணவன் இப்படித்தான் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த நாட்டுல சாதி மத உலகம் பூரா சாதி மத தானே சாவு நடந்துட்டு இருக்குது. அப்ப உயிர் உயிர் சரித்திரத்தில் சாதி மதமே கிடையாது. அப்படி பார்த்தா இயற்கையை உண்டாக்கி இருக்கலாமே. இயற்கையில ஆண் பெண் இப்படித்தான் இயற்கை உண்டாக்குதே தவிர சாதி மதம் எங்கே இருந்து வந்தது? எல்லா நாட்டிலும் இருக்குது. சாதி வேற்றுமை, மத வேற்றுமை, இன வேற்றுமை வெவ்வேறு வடிவத்தில் இருக்கு. ஏன்னா ரொம்ப இந்தியாவில் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் அதி தீவிரமா இருக்கு. மனிதனுக்கு கொலை செய்யறது, மனிதனை கொலை செய்யறது மத வேற்றுமை, மனிதனை கொலை சாதி வேற்றுமை, அரசியல் கொலை, ஆணவ கொலை, சாதிய கொலை, மத கொலை இன்னும் நிக்காம இருக்குது. விண்வெளியவே வீடு கட்டி ராக்கெட் விட்டு எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா மனிதனை கொலை செய்யறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. மனிதனை கொலை செய்யறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அப்ப எங்கே நாகரிகம் முன்னேறி இருக்குது? எல்லா நாட்டிலையும் அணுகுண்டு வச்சிருக்கிறான். இதுக்குன்னு அடுத்தவனை கொலை செய்யறது. லட்சத்துல நம்ம நாடு போயிட்டு இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஓவா செய்தலில் வேற்றுமையான். அப்ப தொழில தான் சிறப்புகள் இருக்குமே தவிர பிறப்புல சிறப்பு இருக்காதுன்னு அர்த்தம். தொழில தான் சிறப்பு இருக்கு. மக்கள் நன்மைக்காக ஒருத்தன் கண்டுபிடிச்சு கொடுக்குறான். வணக்கம். மக்கள் நன்மைக்காக ஒருத்தன் கண்டுபிடிச்சு கொடுக்குறான். மக்கள் அப்ப சிறப்பு, அப்போ அதுலதான் அந்த சிறப்பு வாய்ந்த மனிதனா மாறுகிறான். மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக அவன் ஒன்று புதியது கண்டுபிடித்துக் கொள்கின்ற பொழுது, புதிய தத்துவத்தை உருவாக்கி கொண்டு பொழுது அவதான் அவன் புகழ் வாய்ந்த மனிதனாக, சிறப்பு வாய்ந்த மனிதனாக மாறுகிறான். பிறப்புல அப்ப இருக்க முடியாது. ஆனால் இங்க இந்தியாவில் பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு காட்டப்படுகிறது. அது காரணம் தவறாக புரிதல். மனிதனுக்கு பிறப்பு இறப்பு ஏற்றத்தாழ்வு சொல்ல முடியாது. அவன் சிறப்புல தான் ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர அவன் செய்கின்ற தொழில தான். செய்கிற தொழில், இப்ப நான் என்ன சொல்லித்தர்றேன்? மருத்துவம் சொல்லித்தர்றேன். உலகத்திலே மருந்தே இல்லாத உணவும் மருந்தே இல்லாத தொழில் நம்ம உணவும் மருந்தும் இல்லாத தொழில் நம்ம மருத்துவம் தான். எதுவுமே கிடையாது. அதனால நோய் குணமாகுது. இல்லை, உணவும் கொடுத்துட்டு ஒருத்தர் மருந்தும் கொடுத்துட்டு இருந்தான்னா அந்த நோய் குணமாகாது. அப்ப உணவும் கொடுத்துட்டு மருந்தும் கொடுத்துட்டு ஒரு நோய் வணக்கம், உணவும் கொடுத்துட்டு மருந்தும் கொடுத்துட்டு அதுக்கு மருத்துவம் கிடையாது. அறிவாளிகள். அதனால நான் நேற்று கூட நான் முகநூல்ல போட்டு வந்தேன். நீங்க ஒரு மருத்துவரே கிடையாது, உங்களுக்கு மருத்துவத்தை பத்தி தெரியலைங்கிற. நான் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க அவசியமே இல்லை. மருத்துவர் மனிதனை கொலை செய்யும், மருந்தும் உணவு மனிதனை கொலை செய்யும் போட்டிருக்கு. அதுல போட்டுட்டு அவனுக்கு சுருன்னு நேரிடுது. அவனுக்கு மருந்தும் உணவும் மனிதனை கொலை செய்து போட்டுன்னா என்ன உங்களுக்கு மருத்துவமே தெரியாது அப்படிங்கிறான். எனக்கு எதுக்கு மருத்துவம் தெரிஞ்சுக்கணும்? மருந்து தான் மனிதனை சாகடிக்குமே.
அவனை என்ன சொல்லும் புரியல. நீ ஒரு பைத்தியம்னு எழுதியிருக்காங்க அதுல. ரொம்ப நல்லதுடா. எல்லாம் எப்படி அவனுக்கு மருத்துவராட்டு தெரியுது. ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறேன். மருந்து அவன் மருந்து அவன் என்ன அவர் என்ன வாதம் வைக்கிறாருன்னா, அரிசி வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஆஹ் தாது பொருட்களை இப்ப நீங்க அரிசி சாப்பிட வேணாம்னா தாது பொருட்கள் உடம்புல எப்படி உருவாகும், தாது பொருட்கள் அப்ப உருவாகாம போயிடும் இல்லையா உடம்புக்கு, உம் அப்படின்ற உம் உம். அந்த கூற்றை வைக்கிறான். அது என்னமா புரோட்டீன் தானே கருத்து. தாது. அது மலேசியா கர்நாடக தெரியுது. அவன் உருப்படவே மாட்டான். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்காரனே இன்னும் உருப்பட. ஏதோ தமிழ்நாட்டிலேயாவது இயற்கை மருத்துவம் இருக்குது. மலேசியால ஒரு இளவும் கிடையாது. மலேசியாவில அவ்வளவுதான். தீந்து போனான் அவன். அந்தந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரியான சூழல் வந்து அந்தந்த விலை பொருட்கள் விலை எப்படி சொல்றது அதோட மண்ணிலேயே கிடைக்கும். உம் பட் உம் ஆனா உம். அதை விடுத்துட்டு இன்னொரு நாட்டுல போய் தேடணும்னா கிடைக்காது. அவன் தீந்தான். மருந்துகள் சொல்றேன் அந்த நேரத்துலயே. அவனுக்கு அவன் தீந்துருவான். ஏதோ ஒரு மருத்துவ நாட்டு தெரியுது. என்ன மருத்துவம்னு தெரியல. கடைசியில் அவனை தூக்கிட்டேன் நான். இவனுக்கு எதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்? அவன் வேணும் முட்டா லேண்ட ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. அவன் என்ன கையில புத்தகம் வச்சிரு. முதல்ல கொள்கை என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. மருந்தை எதிர்க்கிறோம். மருந்து இல்ல கருத்தை எதிர்க்கணும்னா வலிமையான நம்ம ஆரோக்கியமா இருந்து காட்டணும். அப்புறம் மருந்தும் உணவும் எவன் கொடுக்கின்றான்னு அவன் அதோ கதிதான்னு போட்டேன் நான் வீடியோ வேற போட்டேன். அந்த கான்செப்ட் எல்லாம் போட்டேன். கடைசியில ஒரு இது போட்டேன். ஒரு ஒரு விண்வெளி வீரரையும் அத்தனை போட்டேன். கடைசியில யோகா பயிற்சி மட்டும் நீங்க பேசுங்கிற. இவன் யாரும் அடுத்தவனை பத்தி பேசுறது? ம்? என்ன சொல்றான்னு பாக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஏதோ என்ன லேகி விற்கிறவனாட்டு தெரியுது. என்னமோ வித்துட்டு போறான் பாவம். லேகி விற்கிறவங்கள லேகி மருந்து விற்க அவன் என்ன சொன்ன? நீ மருந்து உணவு கொடுக்குறேன், நீ அப்படிதான் போய் சேர்ந்துருவன்ட்டேன் நான். நேரடியாக அடிக்கணும். நீ மருந்து கொடுக்குறவனா நீ போய் சேர்ந்துருவடா அப்படின்னு. அப்புறம் போட்டு பார்த்து அப்புறம் அவனை தூக்கிட்டேன். அறிவே இல்லை அவனுக்கு. கொஞ்சம் கூட அறிவு இல்லை. என்ன சொல்றான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து அவனுக்கு இன்னும் கையில வச்சிருக்கான். அந்த புத்தகத்தை வாங்கி படி. என்னென்ன ஆதாரம் காட்டுறான் அதை வாங்கி படி. ஆதாரத்தை பார்க்காம அறிவை பார்க்காம நீ சொல்ற விளக்கம் என்ன? நான் சொல்ற விளக்கம் என்ன? அந்த அந்த நூல்ல என்ன விளக்கம் இருக்குதுன்னு பாரு முதல்ல. நீ எதை படிச்சுட்டு வர நீ? இயற்கை மருத்துவத்தை அதாவது இயற்கை மருத்துவத்தை படிக்கிறேன்னா முதல்ல டாக்டர் அர்னால்டு கிட்ட படிக்காம எவனும் இந்தியாவில் பேச முடியாது. உலகத்திலே அவர் தான் முதல் இயற்கை மருத்துவத்துக்கு தத்துவத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவரு தான். அப்படி அதை விட்டு போட்டு இப்ப காந்தியே இயற்கை மருத்துவம் செஞ்சான்னு சொல்றாங்க. அவரு அர்நாடகா படிச்சிருப்பாரு. எவனோ உலகில் இருப்பார் செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் ஆட்டுப்பாலை குடிச்சிட்டே இருந்தாரு. ஆட்டுப்பாலுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆட்டுப்பாலை குடிச்சேன்னு அவங்க சொல்றாங்க. யார் நேர்ல பார்த்தாங்க? அவர் என்ன சாப்பிட்டாரு? அவரு சாதாரண சைவ உணவு சாப்பிட்றாரு தான். அதனால அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அறியாம இருக்கதான் செய்யும். ஓ நீங்க கவனிச்சீங்களா அதையே? பரவாயில்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமாங்க அது போட்டிருந்தாரு, அந்த பதிவு போட்டிருந்தது. நான் யாரு என்னன்னு போய் பார்த்தேன். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து இயற்கை மருத்துவர் நினைக்கிறேன். இன்னொருத்தர் மலேசியா போட்ட பதிவு வந்து அவர் எடுத்துட்டாரு ஃபுல்லா. அவர் அந்த பதிவை ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டாரு. அவர் போட்ட பதிவு எல்லாமே நீங்க போட்டது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் நேத்து போட்டிருந்தவர் வந்து இயற்கை மருத்துவர் நினைக்கிறேன். அவர் என்ன வந்து இந்தியாக்காரர் நினைக்கிறேன். அவர் தான் லைக் வந்து இந்த வேற பத்தி மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. மலேசியால வந்து அவர் வேற, இவர் வந்து வேற. யாரோ கவனிக்கிறாங்க. மொத்தத்துல எங்கேயோ அமெரிக்கால அந்த அதுக்கு பேசாம ஜெர்மனியே போகணும். ஜெர்மனிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல என்ன போடுறோம்? அதை விட இங்கிலீஷ்ல போட்டிருக்கு 9 உணவு சைடு எஃபெக்ட் போட்டிருக்கு. 9வது உணவு அரிசி உணவு. ரைஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் முக்காஸ் ஃபார்மர் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட் மேக்ஸ் எக்ஸலண்ட் பேஸ்ட். அதை சொல்லி தாண்டா நோயே வருது. நான் வந்து ஆயிரக்கணக்கான குணமாக்கி இருக்கேன். இவனுக்கு என்ன தெரியும்? ஒருத்தனையும் எந்த மருத்துவராது நோயை குணமாக்கி இருக்கானா? எந்த மருத்துவராது அது மருந்தும் உணவு எவன் சிபாரிசு செய்கிறானோ அவனே இறந்து போக போறான். அவன் சாகத்தான் போறான். இந்த சாவு சமாதி இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பரிணாம அறிவியல். அதனால வந்து அவ்வளவுதான். திருக்குறள்லயே போட்டிருக்கேன். மருந்து கொடுப்பவர், அப்புறம் மருந்து கொடுப்பவர், இவங்க 4 பேருமே வந்து யமனை போல அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். மருந்து யமனும் அப்படியே தலைப்பே கொடுத்த நான் மருந்தும் உணவும் கொடுப்பவன் அல்ல. அப்படியே நான் மருந்தும் யமனும் கொடுப்பதல்ல. என்னை நம்பி யாரக்கணக்கான்னு வந்திருக்கிறாங்க. அவங்கள தப்பிச்சு போயிடறாங்க. யாரும் மருந்தும் உணவும் கொடுக்குறானோ அவன் யமனை நோக்கி போறான். மருந்தும் உணவும் யமனை உருவாக்கும். யமனும் மனிதனை கொலை செய்யும்னு போட்டேன் நான். தனியாக அதுக்கு வீடியோ இவனுக்காக ஒரு தனியாக வீடியோ போட்டு அதுவே நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. மருந்தும் யவனும் அதாவது அந்த தோன்றின் புகழ் அந்த செயல் தான் காட்டும். நமக்கு செயல் என்னன்னு பார்க்கணும். அதனுடைய பலன் என்னன்னு. இப்ப இவன் நோய் வந்து மாட்டி அவன் சீரழிஞ்சு அவன் தன்னை விடுதலை அடைச்சு கொள்றான்னு. சுத்தத்துக்கு வந்து விடுதலை அடைய சுத்தம் வந்து யாருக்குமே தெரியாது. தமிழர்களுக்கே தெரியாது. இவனுக்கு எப்படி தெரியும்?
தமிழர்களுக்கே தெரியாதுங்க. ரெண்டாவது வந்து பல்லு விளக்குவது எதற்கான்னு கேட்டு பார்த்தா அப்படி முடியுமா? ரத்தம் கெட்டு போனதுக்கு பல்லு விளக்குறீங்க. அது கிருமி இந்த இருக்கு. கிருமி வந்துருச்சு, அது வந்துருச்சு. இது கிருமிங்கிறது வாயில் இருக்கு. பல கோடியாண்ட கிருமி இருந்துட்டு தான் இருக்கு. பல கோடியாண்டா மனிதன்கள் தோன்றும் பொழுது முதல் கிருமி தான் தோன்றுச்சுங்க. அந்த கிருமி உள்ள பூந்துருக்கு. இது எங்கேயோ பேசணும். ஏன்னா பாவம். அது அந்த கவனிக்கணும். என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அப்ப அர்னால்டு கிரெட் வந்து என்ன சொல்றாருன்னு கவனிக்காம எழுத முடியுமா? ம் அர்னால்டு அந்த படம் போட்டங்காட்டி ஆட்டாட்டு நாட்டுச்சு அவனுக்கு. இந்த படம் இந்த கால் குஷ்ரோகம் வந்த படம். அப்படித்தான் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. கேசவனுக்கோட கால் அழுகி போச்சு. இதான் இவருக்கும் சுந்தரக்கோட கால் அழுகி தான் போச்சு. விட்டுருந்தானே சக்கரை நோய் வந்த அது மட்டும் இல்லைங்க. உடம்பு எங்கே செத்ததுக்கு அப்புறம் உடம்பு கருகி போயிடும். செத்ததுக்கு அப்புறம் உடம்பு இன்னும் கட்டங்கரையும் ஆயிரும். நேரமே மாறிடும். இன்னும் மோசமா பிணமா கட்டங்கரையும் ஆகி எல்லாம் மாறிடும். இதுதான் அந்த அவர் சொல்றாரு பாருங்க. என்ன என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், நான் நம்புகிறேன். தொடர்ந்து அரிசி சாப்பிடுகின்றவன் கால் அருகே ஆஃபுல் பாயில் எக்ஸெட்ராங்கிறாரு. சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ்ங்கிறார். சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் ஆஃபுல் பாயில் the one-sided right shader that rises the foundational case of leprosy, the terrible pestilence-ங்கிறாரு. terrible pestilence என்ன அர்த்தம் தெரியுங்களா? படுபயங்கரமான தொற்று நோய் உருவாக்குகிற அதாவது என்னது குஷ்டரோகத்தை குஷ்டரோகம் இன்னொரு பேர் தொடுநோயின் பேரு. தொடுநோய் என்ன பார்த்தா தமிழ்ல இப்படி இப்படி கும்பிட்டுட்டே இருக்காருன்னு அர்த்தம். தொடுநோயின்னு சொன்னாவே வணக்கம் போடுறதுன்னு அர்த்தம். அப்படி ஒன்று பாரு, பிச்சைக்காரன் பாரு, அந்த குஷ்டரோகம் வந்த பாரு ஐயா அப்படிம்பான். அதுதான் அது, கையே இருக்காது. இன்னைக்கு அதனுடைய பாதிப்பு தான். இன்னைக்கு பாரு சிங்கப்பூர்ல மட்டும் சிங்கப்பூர் எத்தனை பேர் சக்கரை நோயாளி தெரியுமா? 140 பேர் 50 பேர் சக்கரை நோயாளி தான் சிங்கப்பூர்ல. நீங்க பாக்குறீங்களா பெரியவங்க பேர் என்னங்க? பாதி பேர் சக்கரை நோயாளி தானே. சக்கரை நோய் மட்டுமா? கொடுமை சொல்லவே தேவையில்லை. ஆகினால இயற்கை உணவா? இயற்கை உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன ஒரு உணவு பழக்கத்திலிருந்து ஒரு உணவு பழக்கத்திலிருந்து இன்னொரு உணவு பழக்கத்தை மாறுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு குறையுமே தவிர முழுமையா தப்பிச்சு போக முடியாது. அவன் வந்து நீரை மருந்து அந்த இயற்கை உணவு தெரியுமே தவிர நீரை மருந்தாக அருந்தி நம்ம சாப்பிட்டதை வெளியெடுக்கணும்னு அவனுக்கு தெரியாது. இப்பதான் அதாவது ஸ்டார்டிங்ல குணமாக மாதிரி இருக்கும். குணமாகும். ஆமா, கடைசியில சாப்பிட்ட உணவுனால வந்து அதோட குற்றம் உடம்புல தங்கிடும் இல்லையா? ஆமா, சுத்தம் பண்றது. அப்படித்தான் இவங்க பாருங்க. யாரு நல்ல முத்து வந்தாங்களா? அவங்க இயற்கை உணவுக்கு மாறி மாறி நின்று போச்சு, தேங்கிருச்சு. அதாவது அடுத்தடுத்த உணவுக்கு மாத்திருக்காங்களே தவிர ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியெடுக்க தெரியல. ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியெடுக்க தெரியல, அங்க மாட்டிக்குவாங்க. ஏற்கனவே எல்லாரும் அப்படித்தான் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. தெரியாது, தப்புங்கிறத விட தெரியாது. தாண்டியா இது தெரியாம இருக்கிறது இயற்கையோட வேலை. இயற்கை நம்ம சாகடிக்கிறத நல்ல இயற்கை நம்மை சாகடிக்கிறத பல சூழ்ச்சிகளை பண்ணுது. அதனாலதான் தெய்வத்தை சூழ்ச்சியில செய்ய முடியாது. தொடர்ந்து நல்ல வேலை அந்த தொடர்ந்து முயற்சி பண்ணங்காட்டி இப்ப முத்திரைச்சி வராங்க. நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ண கடுத்து நீங்களா வந்திருக்கிறீங்க. நீங்களும் அடுத்தவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு தானே வர்றீங்க. எல்லாத்தையும் முடிச்சு போடுது இந்த நீர் மருத்துவம். முடிச்சிட்டோம்னு கிடையாது, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரி, எப்படியோ ஒண்ணு இது விட்டா வேற வழி கிடையாது. அடுத்த இது விட்டா வேற இது அடிப்படை வழி. இது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற தின்னதை வெளியெடுக்க சொல்றேன். இது அடிப்படை வழி. பிறவிலிருந்து பல துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்த உணவு பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கு. நம்ம 3 வயசுலயே பெற்றோர்கள் கண்ட உணவு வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லையா? அதுலயே மாட்டிக்கிட்டாங்க. ருசி மட்டும் இல்லைன்னா ஒரு குழந்தை சாப்பிடுமா? ஒரு குழந்தை ஏன் திங்குதுன்னு கேட்டு ருசி தான். ருசி இல்லைன்னு ஒரு குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது. ருசி இல்லைன்னு ஒரு குழந்தை அதனால அது அட்டம் பிடிக்கிறது காரணம். அது அடம் எங்கிருந்து வருது? அடேங்க அப்பா, அதில் சொல்லி கொடுத்தீங்களா? கொடூரமா அந்த இயற்கை படுத்து பாருங்க. ஒரு குழந்தைக்கு அடம்னா என்னன்னு தெரியாது, அறிவுன்னு என்னன்னு தெரியாது, பண்பு ஒழுக்கம் நாகரிகம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அட்டம் மட்டும் அவ்வளவு பிடிக்கும் பாருங்க. அதான் கொடூரமா இருக்கு. நமக்கு சகிக்கவே முடியாது. எடுத்து கொன்னே போலாம மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அடம். நம்ம உடம்பு சுத்தம் பிறக்கும் குழந்தை வந்து உடம்பு சுத்தம் செய்த பிறகு அந்த குழந்தைக்கு வந்து இந்த அடம் பிடிக்கிற தன்மையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா சுத்த உடல்ல இருந்து பிறக்கும் பொழுது அந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிச்சயமா 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 வேதியியல் மாற்றம் மாறுது இல்ல.
வேதியியல் மாற்றம் மாறுகின்ற பொழுது மூளையிலிருந்து உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் மாறுதில்ல, நிச்சயமா மாறும், அப்ப நிச்சயமா அந்த மாறும். தாய் தந்தையர் உடம்பை சுத்தம் செய்த பிறகு அந்த குழந்தையை பெற்றுக்கும் பொழுது அந்த ம் குழந்தைக்கு அந்த அடம் பிடிக்கிற தன்மையெல்லாம் கொஞ்சம் ம் நேச்சுரலாவே கம்மியா இருக்கும். ம் இதுதான் ம் 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 ம். அது இருக்கும் ஏன் குழந்தையே அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயமா அடம் பிடிக்குமே தவிர அருவருப்பா அடம் பிடிக்காது. குழந்தைக்கூட இயற்கை தன்மை குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்காக அடம் பிடிக்கும். அது நியாயமான அடம் பிடிக்கிறதா இருக்கும். நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். கண் முன்னாடி நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகள் அடம் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண உணவு சாப்பிட்றது ரொம்ப கொடூரமா அடம் பிடிக்கும். 2வது மூளை வேலை செய்யாதுங்க. அப்புறம் மீண்டும் அவன் சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். சுத்தமா போச்சு. ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தைய அனுப்பிச்சாரு. தாய்மொழி அல்லாம ஒரு ஒரு குழந்தைய வேற மொழிக்கு அனுப்பிச்சு அந்த குழந்தை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்தியாவில இருந்து போறவங்க எல்லாம் தன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த குழந்தை அவ்வளவுதான். அதனாலதான் மேலை நாட்டுல என்ன பண்றான்னா, அவன் தாய்மொழி கட்டாயம் படிக்க சொல்றான். மேலை நாட்டுல ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் கட்டாயம் அவன் தாய்மொழியை படிக்க சொல்றான். அவன் தாய்மொழி கட்டாயம் படிக்க சொல்றானுங்க. இங்க என்னடான்னா கண்டபடி இருக்குது. அவன் வந்தானே அவன் நாட்டு தாய்மொழியை படிக்க சொல்றான். அதுக்கு அதுக்கு செஷன் வச்சு படிக்க சொல்றான். அதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுது. அது நீங்க படிக்க கட்டாயம் படிக்க சொல்றேன். அவங்க இங்கேயும் சிங்கப்பூர்லயும் கம்பல்சரி மதர் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. கம்பல்சரி எடுத்துதான், ஆப்ஷனே கிடையாது, கம்பல்சரி எடுத்துதான். தமிழ்நாட்டுல மானம் கட்டுறது தாய்மொழியை படிக்க தேவையில்லை. தமிழ்நாட்டுல ஒரு மானம் மரியாதையே கிடையாது, தாய்மொழியை படிக்க தேவையில்லை. சரி, அதனாலதான் நாடு நாசமா போயிட்டு இருக்குது. அதனால எல்லாம் திருடுறானுங்க. ஒவ்வொரு மந்திரி தமிழ்நாட்டுக்கு அத்தனை மந்திரி மேல ஊழல் இருக்குது. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கிற பாதி மந்திரி மேல ஊழல் இருக்குது. எம்பிக்கள் போற அது மதவெறி கும்பல். அது ரொம்ப மோசமானது. ரொம்ப மோசம். அதனால அந்த புகழ்னா என்னன்னே தேவை. அதனால தமிழ் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். அதுல தெரியாது சாபக்கேடு இதெல்லாம். தவம் செய்வார் தம் கருவம் செய்வார், அவம் செய்வார் லாசியில் பட்டு. இதுக்கு என்ன பொருளா இருக்க முடியும்? தவம்னா என்ன? ஒரு நல்ல செயல் செய்யறதே தவம்னு அர்த்தம். அப்புறம் தான் தவம்னா உண்மையான அர்த்தம் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்துவது தவம்னார். உலகத்துல அப்படி சொன்னதே இல்லை யாருமே. தவம்னா வெற்றியாளர் தவம்பா, போர் பயிற்சியில தவம்பா, ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ண தவம்பா. அதுவே கிடையவே கிடையாது. அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது எனர்ஜி அதனால யாரும் உண்ணா நோன்பை பத்தி அக்கறையே இல்லை யாருக்குமே. இப்ப அந்த தெய்வத்தின் மேல உண்ணா நோன்பு இருப்பானே தவிர, நமக்கு எனர்ஜி வருதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் உண்ணா நோன்பு இருப்பாங்க. எனர்ஜி இங்கிருந்து வருதுன்னு ப்ரூஃப் ஆயிட்டோம்னா, அதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் ஹீராரத்தன் மனைக்கு போய் 22 வருஷம் 2002 கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடியே போய் அமெரிக்காவிலே இருந்தே ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படியே சொல்றாரு, நான் சூரியனை பார்க்கறேன், அந்த போட்டான்ஸ் ஒரு சூரிய போட்டான் ஒளி உள்ள போகுது, உள்ள போய் நாளமெல்லாம் சிறப்பு அந்த மனோன்மணி தாக்குது, அது வந்து உடம்பு ஸ்டோர்டா மாறுது, அப்பவே சார்ஜ் ஆயிக்குதுங்கிறாரு. அவனுக்கு ஆமாம், சூரியன் உடம்பு ஸ்டோர் பண்ணுறது தெளிவா ரிப்போர்ட் கொடுக்கல, ஆனா வேற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறேன். உங்க உடம்பு குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொள்ளுதுங்கிற. அதுவும் சரிதான். சூரியன்ல இருந்து சக்தி எடுத்து சேமிக்குதுன்னு அவன் சொல்லியிருக்கணும். அவர் கரடியே கத்தி பார்த்திருக்காரு. அவனுக்கு ஆனா மற்றதெல்லாம் சரியா இருக்கான். உடம்பு தனக்கு தான், நாம தான் இந்த உடம்பு தன்னை மாற்றிக் கொள்கிறது. நம்ம இவ்வளவு சொல்றோமே, ஏன் எனக்கு சாவு வரல, ஏன் நோய் வரல? அது வேணும் இல்ல? ஏன் ரத்தம் சுத்தமா இருக்குது? எனக்கான ரத்தம் அது. நான் சுத்தமாச்சுன்னா எனக்கான ரத்தம் அது, எனக்கான கைரேகை, எனக்கான கண் வெளியில் இருக்கிற ரேகை. கண்ணு ரேகையும் கைரேகையும் எல்லாத்துக்கும் மாறுபடும். அதே மாதிரி ரத்தமும் அப்படித்தான் மாறுபடும். சுத்தத்தில் மாறுபாடு இருக்கும். நீ பண்ணிக்கிறதுங்கிற ரத்தமும் எடுக்கிறப்ப எப்படி? ஒரு ஊதாரி ரத்தம், ஒரு மருத்துவ ரத்தம் என் ரத்தம் எப்படி இருக்கும்? மருந்து திங்கிறவன், மருந்து திங்கிற உணவு திங்கிற, மருந்து உணவு திங்கிற மருத்துவன். மருத்துவன் என்று சொன்னால் ஆரோக்கியம் தருவோம் அப்படியே போட்டான். மருத்துவன் என்று சொன்னால் ஆரோக்கியம் தருவோம் அல்ல. மருத்துவன் என்று சொன்னால் மருந்தையும் உணவையும் சிபாரிசு செய்கின்றவன். அவன் எப்படி ஆரோக்கியம் தர முடியும்? நம்ம கேட்கறது 7ஆம் அறிவு வச்சு கேட்கறோம். அதே விஷயமே. அதனாலதான் மாட்டிக்கிறானுங்க. அதனாலதான் மருத்துவர் கோபம் வருது. கோபம் இல்ல, அவன் வந்து தொழிலே தப்பா படிக்கிறான். தொழிலே அது மட்டும் இல்ல, ஒரு மருத்துவர் தன்னோட நோயை குணமாக்க முடியல. ஒரு கணக்கு வாத்தியார் தன்னுடைய கணக்கு போட தெரியல. ஒரு ஆங்கில வாத்தியார் தனக்கு 4 வாக்கியத்தை படிக்க தெரியல. ஒரு தமிழ் வாத்தியார் தனக்கான ஒரு கவிதை எழுத தெரியாத தமிழ் வாத்தியார் மாதிரி தான். அப்படிதான் மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டுரை எழுத தெரியாத தமிழாசிரியர் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான்.
சிக்கிட்டாங்க. பரிணாம அறிவியல் தெரியாத பாவம். அப்புறம் அறியாதவர்களை மன்னிப்போமாக, அவ்வளவுதான். இயேசுநாதர் சொன்ன மாதிரி தெரியாதவர்களை அறியாதவர்களை மன்னிப்போமாக அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கு மேல பதில் சொல்லக்கூடாது. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நீ படிச்சதே தப்பு, அப்புறம் எப்படி அவனை புரிய வைக்க முடியும்? அவன் சிந்திக்கணும், நம்ம எந்த நோயையும் குணமாக்கலையே அப்படின்னு. ம். துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி, இந்த இடத்துல என்ன அர்த்தம் பாருங்க. துறந்தாருக்கு துப்புரவு மணி என்னாச்சு? ஓ, 4:40. இன்னொரு 5 நிமிஷம். சரி. துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம். 127 பக்கம். துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி, அது என்ன துறந்தார்? துறந்தார்னா என்ன? அனைத்தும் துறந்தாரா? உயிரை துறக்கலையே, இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரு. பசிதாகத்தை துறந்தாருன்னு. பசிதாகத்தை துறந்தார், நல்ல பண்புகளை பேணுகின்றவர் அர்த்தம். பசிதாகத்தை மற்ற தீய பண்புகளை துறந்து விட்டு நல்ல பண்புகளை பேருதுன்னு பேரு. சரி, அவர்களை போய் நீ உயர்த்தி காட்டுகிறாய். அவர்களை போய் உயர்த்தி காட்டுகிறாய். நீயே உயரவில்லை. அவர்களை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது நீயே உயர்த்திக்கல. அப்ப உன்னுடைய வேலை என்ன? அவரும் மனிதர் தானே, யாரா இருந்தாலும் மனிதர் தானே. எல்லாரும் தாய்ப்பால், எல்லாரும் வயிற்றுலேருந்து பிறந்து வந்தவங்க தானே. வயிற்றுலேருந்து பிறந்து வந்தா எல்லாருமே. ராமனா கூட பிறந்தான்னு தான் சொல்றான். கிருஷ்ணன் கூட அவங்க அம்மா இருக்குதுங்கிறான். எப்படியோ இருக்கட்டும், அவதாரங்களே அம்மா வயிற்றுலேருந்து வந்தது தான். அவதாரங்களே அப்படின்னு தான் சொல்றாங்க புராண கதைகள். ஏன் அம்மாவிலிருந்து நேரடி கபக்குன்னு எங்க இருந்து வர வேண்டியதானே? சிலது என்னமோ போட்டான் ஏசுனாருக்கு உங்க அம்மா இல்லை, அது வேற. அது உடம்பே அப்படி மாறிக்கும். ஆச்சரியமா இருக்கு. அப்பா எல்லாமே அம்மாவோட ஒரு பெண்ணுங்கிற ஒண்ணு இல்லாமையே கற்பம் தரிக்க முடியும். சரி, ஆணுங்கிற ஒரு ஆள் இல்லாம கற்பம் தரிச்சு குழந்தை பக்க முடியும். அது விலங்குகள் இருந்து எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், உடம்புல நடந்து அது வந்திருக்கு. அது ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. அது என்னமோ போட்டான்னு சொன்னோமே, என்ன போட்டான்? அது ஆளுடைய உதவி எல்லாமே கரு உண்டாகி அது நடந்திருக்கும். அது உடம்ப அந்த நினப்பு இருந்துட்டே இருந்து ஏதோ ஒரு போட்டான் தூண்டப்பட்டு நேரம் போயிருக்கலாம். எல்லாம் போட்டான் தான் எல்லாமே. ஏதோ ஒரு டிஎன்ஏல ஏற்பட்டு மாறுபட்டு போய் அது குழந்தை பெற்றிருக்கு. அது அதிசயமா நடக்கிறது இல்லை, அது நடக்கிறது தான். ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இவ்வளவு பேசுறமே. இயற்கை என்ன பண்ணு? யாருனால, நேற்று கூட அதை படிச்சு பார்த்தேன் நான், யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது, அது இயற்கையின் கோளாறு தான் சொல்றாங்க. அதாவது ஆண் உடல் பெண் மனது, பெண் உடல் ஆண் மனது, இது கண்டே பிடிக்க முடியாதுங்கிறாங்க. நம்ம அந்த 12 வயசு வர்ற வரைக்கும் அவனுக்கே தெரியாது. அப்புறம் தான் அவரை ஆண் மாதிரியே உடம்பு பார்த்தா ஆண் உடம்பு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 12 வயசுக்கு அப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. 12 வயசுக்கு அப்புறம் தான் அதனுடைய கேரக்டர். அது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. போச்சு, அவர் ஓட்டு விட்டு துரத்திட வேண்டியதுதான். அப்படித்தான் துரத்துறாங்க, ஓட்டு விட்டு துரத்திடுறாங்க. அதுவே போயிடுது. ஏன்னா அது நாம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கே தெரியுது. அது மாதிரி நிக்கிறதுல பாருங்க, அந்த ஆண் அந்த அழியா பிறந்துட்டா அவங்க வீட்டோட ஒத்து போக முடியாது, யாரும் அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி? தனக்கு பிறந்த குழந்தை தான், ஏத்துக்கிறது இல்லை பாருங்களேன். அது தனி உலகத்துக்கு போயிருது பாருங்க. எவ்வளவு கேடுகட்ட இந்த இயற்கை என்ன கேடுகட்ட நட உண்டாக்குது பாருங்க. ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். நான் பேசுறது கேட்கலையா தெரியுது? கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. உங்களதான் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. உங்க இயற்கை எல்லா தப்பும் பண்ணுங்க ஐயா. மனிதனவே சித்திரவதை உண்டாக்குது. மனிதனுக்குள்ள இவ்வளவு பேதங்களை உண்டாக்குறது, சிந்திக்கூடாம பேதங்களை உண்டாக்குது. தொடர்ந்து அவன் அது வாரத்துக்கு ஒருக்க பசி எடுத்தா பரவாயில்ல, அது 24 மணி நேரம் பசிச்சுட்டே இருக்குது. இப்படி இவனை என்ன பண்றது? அவன் அதுக்கே ஒரு வாரத்துக்கு ஒருக்க பசிச்சா கூட பரவாயில்ல. வாரத்துக்கு ஒருக்க சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரி வாரத்துக்கு ஒருக்க பசிச்சா பரவாயில்ல. அதுன்னு எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருந்தா அப்புறம் அவன் அதுலயே இருக்கிறான். அப்புறம் செருப்படி, இப்ப நாம போட்டோம்னா செருப்படி தான் விழுகுது. வீக்கெண்ட் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா பசிக்கும். வீக்கெண்டு எக்ஸ்ட்ரா பசிக்குது. அன்னைக்குதான் எக்கச்சக்கமா பசிக்குது. ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. கற்பனை போயிட்டே இருக்கிற, அடுத்த வாரம் இந்த நேரத்துல எப்படி சாப்பிடணும், அந்த கற்பனை வேற. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இவனை. இயற்கையினுடைய எனக்கு இயற்கை மேல சரியான கோபம் வர்றதுக்கு காரணமே இயற்கையே தவறு செய்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு.
அப்ப இயற்கை நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றங்கிற மாதிரி இயற்கை வந்து கடுமையான தப்பு பண்ணுது, மனிதனை சித்திரவதை பண்ணுது. தான் படித்த குழந்தை ஏங்க நீங்க தான் இங்க இயற்கைன்னு சொல்றது நீங்க ஐம்புலன்களை சொல்றீங்களா? எதை நீங்க இயற்கைன்னு சொல்றீங்க? இயற்கையவே சொல்றேன். இயற்கையே நேரடியாவே. மனம் வேறு, இயற்கை இந்த வேறு. சாமி இந்த இயற்கைன்னு சொல்றமே அது எதனால உருவாக்கப்பட்டது சாமி? அது இயற்கை இயற்கை யாரும் உருவாக்கலாம் முடியாதுங்க. இயற்கையா இருக்கிறது தான் இயற்கையை வழி உருவாக்குறதெல்லாம் கிடையாது. நீங்க இருப்பு நிலை இருப்பு நிலை இருப்பு நிலை இருப்பு நிலை. அவ்வளவுதான். தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை. இருப்பு நிலை அவ்வளவுதான். பிசிக்ஸ்ல சொல்லுவான் இருப்பு நிலை. பிசிக்ஸ்ல சொல்லுவான் இருப்பு நிலை. அது என்ன கேள்வியே கேட்க முடியாதுதான் இருப்பு நிலை. கேள்வியே புரிந்து கொள்றதுதான் சிங்குலாரிட்டி. அவ்வளவுதான். புரிந்து கொள்றதுல அவ்வளவுதான். அதுதான் அல்டிமேட். அல்டிமேட் அவ்வளவுதான். புரிந்து கொள்றதோட நிறுத்திக்கணும். ஏன் வந்துச்சு இப்ப பிக் பேங் ஏன் வந்துச்சு நீ கேட்க முடியுமா? பிக் பேங் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, ஒண்ணுமே யாருக்கும் தெரியாது. ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்பதான் இப்ப என்ன சொல்றாங்க நீங்க நீங்க கேட்டுக்க, அத இந்த இருப்பு நிலைங்கிறது உண்மைதான். ஐயா, அதை தான் வள்ளுவர் எழுதுவாரு. இருப்பு நிலையத்தை வள்ளுவர் எழுதுவாரு. அதாவது ஆதி கூட்டல் பகவன இருப்பாக இருக்கிற. ஆதின்னு தெரியுமா? முதல்னு அர்த்தம். பகவன என்ன? பகுதின்னு அர்த்தம். ஆதி கூட்டல் பகுதி, ஆதி பகுதி. இன்னுன்னு சேர்த்திக்குவாங்க எல்லாருமே. எல்லா புலவருமே வந்து இன்னும் சேர்த்து விகுதி சேர்த்திக்குவாங்க. இன் விகுதின்னு சொல்லுவாங்க. சில பேர் இல் விகுதி சேர்த்து சொல்லுவாங்க. இல்லுன்னு அவள்னு அர்த்தம். இன்னுன்னு அவன் அர்த்தம். அதாவது அந்த இயற்கையை வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினரா சேர்த்திக்கிறது. எப்படி? குடும்ப உறுப்பினரா சேர்த்துக்கிறது. அதுதான் சீவனே அப்படிங்கிறது. எப்படி? அதேதான். அப்படித்தான். அப்படி கொண்டு வந்தது. அது மனிதனுடைய இயல்பு. தனக்கு நண்பராக்கிட்டா அவன் நண்பன், தனக்கு வந்து குடும்பம் ஆக்கிட்டான், அவன் நண்பராக்கிட்டானா நமக்கு உதவி செய்வாங்க ஒரு எண்ணம். அவ்வளவுதான். அதனாலதான் இறைவனே, அவனே, இவனே. இறைவனை அடையடைன்னு போசேதான் எனக்கு வழக்கம். மனிதனை கூட அவரே இவரேம்பா. இறைவனை பத்துங்க அவனை இவனேங்கிறான்ல. ஏன்னா அவ்வளவு சொந்தம், தம்பி மாதிரி. சரி, அதனாலதான் இந்த இயற்கையினுடைய அது இந்த வள்ளுவர் எழுதுறாரு, இருவேறு உலகத்து இயற்கை. அது என்னங்க இருவேறு உலகத்து இயற்கைன்னு சொல்றாரு? என்ன தன்மை அது சொல்லுங்க. வள்ளுவர் எழுதுற இருவேறு உலகத்தை இயற்கை, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இரண்டு இயற்கைக்கு இரண்டு தன்மை உண்டுன்னு எழுதுறாரு. இங்கதான் வருது குவாண்டம் பிசிக்ஸ், இங்கதான் வருது. ஐயா, அது வந்து பேசிக் கான்செப்டுங்க. அதாவது எல்லா விஷயமுமே வந்து இரண்டு பொருட்களால் ஆனது. இப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து அதுதான் yin யாங்னு சொல்லுவாங்க இந்த சைனீஸ் மொழியில. அதாவது எல்லாம் இரண்டு துருவங்களால் ஆனது தான். நீங்கள் ஒன்றை வைத்து நீங்கள் வந்து எதுவுமே செய்யவும் முடியாது. அது வந்து இயற்கையில் உண்டு கிடையாது. இரண்டு. இப்போ உள்ளாரன்னு சொன்னா வெளியன்னு இருக்கும், மேலுன்னா கீழுன்னு இருக்கும், உண்மைன்னா பொய்ன்னு இருக்கும், இருள்னாக்கா வெளிச்சம்னு இருக்கும், எஸ்ன்னாக்கா நோன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்று இரண்டு பொருள்கள் ஆனதும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒன்றால் ஆனது. அது எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் வந்து ரெண்டு பொருள்கள் ஆனதுதான் எல்லா இதுமே. அதுதான் பிரின்சிபல். ஆமாம். அப்ப இருவேறு உலகத்து இயற்கை. அதுல பாருங்க, தெளிவடைகிறது என்பது வேறு, தெளிவடையாம இருக்கிறது என்பது வேறு. அவ்வளவுதான். திருவேறு தெளிராதல் வேறுமா திருவள்ளுவர். திருவேறு அந்த இயற்கை பத்தி புரிந்து கொள்ளுகின்றவர் யாரு கேட்டீங்கன்னா, இந்த தெளிந்து இருக்கிறவன் வேற அப்படிங்கிறாரு. திருவேறு. திருன்னு எழுதுறீங்களா? ஒரு ரெண்டு பொருள் இருக்குதுங்க ஐயா. திருன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. எப்படின்னா அழிந்து திருன்னு செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, திருன்னா மேன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப திருன்னா கல்வின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கு. அது சிறப்பு. திருங்கிறது சிறப்புக்குரியது. ஆனால் அழிந்து போற செல்வத்துக்கும் திருன்னு தான் பேரு. அழியாத செல்வம் கல்விக்கு பேரு திருன்னு தான் பேரு. சரியா? அப்ப நீங்க அழிந்து போற செல்வது எல்லா பொருளும் அண்டங்களே அழியக்கூடியதுதான், பொருள் தான். அண்டங்கள் அழிந்து தோன்றுவதுங்கிறது விண்வெளியில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பூமி அப்படித்தான். பூமி ஒரு அண்டத்தினோட அழிவுல அல்ல அண்டத்தினோட வெடிப்புல உண்டானதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் அண்டத்தினுடைய வெடிப்போ அண்டத்தினுடைய சேர்க்கையோ இப்படித்தான் அடிச்சு நொறுக்கிதான் பிச்சுட்டு தான். இது ஸ்பெஷல் கிடையாது, இது இயற்கையா நடக்கிறது. குருட்டடியே உயிர் உண்டாயிடுச்சு. இன்னை வரைக்கும் உயிர் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் இந்த மாதிரி மற்ற கோள்கள். இதை விட ஆச்சரியம் கேட்டீங்க, இப்போ இதை விட ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கடந்த 30, 35, 40 ஆண்டுக்கு முன்பாக சூரிய மண்டலத்துல மட்டும்தான் கோள்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5000 கோள்கள், சூரிய குடும்பத்தை தாண்டி 5000 கோள்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று கூட போன மாசம் கூட ஒரு கோளை கண்டுபிடிச்சாங்க. போன மாசம் ஒரு 60 நாள் இருக்கு எனக்கு. அந்த கோளை நான் படிச்சு பார்த்தேன்.
அந்த கோளை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னமோ பேரெல்லாம் வைக்கிறா, அது நினப்பே இருக்கிறது இல்லை. அதுக்கடுத்து 5000க்கு மேல போகுதுங்கிறான். இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? இங்க மட்டும்தான் உருண்டையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லடா 5000 உருண்டை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்ப ஆனால் இது வரைக்கும் உயிர்கள் இருந்ததாங்க உயிர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. என்னது? அது கடுமையான வெளிச்சத்துல இருக்கும், கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அது கேட்டா 132 ஒளியாண்டு எங்கடா போய் சேர்றது? அது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி நம்ம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிறப்போ நாம் இருக்கிற ஒரு தூசி மாதிரி கொண்டிருக்கிறான். இந்த தூசியை இவ்வளவு எல்லாம் வேலை பண்ணுது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப அதாவது உண்மையாலுமே மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொண்டு தன்னுடைய தூய்மை செய்யுது. நல்ல வேலை நம்ம ஒரு மருத்துவராக இருக்கிறோம். உலகத்திலேயே மருத்துவராக இருப்பது வந்து நினைத்து கூட பார்க்க எல்லா கல்வியோட சிறந்த கல்வி இந்த மனிதன் மருத்துவராக மாறுறது. இயற்கை இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்குது. பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நீ மருத்துவரா மாற முடியுங்கிறது என்ன கொடுமை பாருங்களா. அப்ப அதனால எல்லாரும் சாக வேண்டியதுதான். அட கொடுமை அப்பா. இதுல யாரும் தப்பிக்க முடியாது. பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நீ மருத்துவராக மாற முடியும். என்னது? அப்ப மருத்துவராக மாறுறதுன்னு ஒரு இயற்கையில் இருக்குது பாருங்களேன். மருத்துவராக இருக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இயற்கை சட்டத்தை பிடிச்சிட்டு நீயே உன் உடம்ப மாத்திக்கணும். இவன் நினைக்கிறான், நோய் வருது, நான் அடுத்தவங்க காப்பாற்றுவேன். அது சாத்தியமே இல்லாத ஆகி போச்சு. அவன் அறுவை சிகிச்சை பண்ணுவேன்பா. இந்தியாவில் அது தொழிலா நடக்குது. மேலை நாட்டில் வந்து அறுவை சிகிச்சை தொழில் கிடையாது, மருத்துவம் தொழிலே கிடையாது. அது சம்பளம், அரசாங்க ட்ரஸ்டில் தான் நடக்கும். அங்கே யாரும் வியாபாரமே மருத்துவத்தை வியாபாரமே பண்ணவே முடியாது. அமெரிக்கா, ஐரோப்பா நாடு, இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் மருத்துவத்தை வியாபாரம் பண்ண முடியாது. போட்டு எரிஞ்சிருவாங்க எல்லாமே. அரசாங்கம் நேரடியா பட்டத்தை உடனே பிடிங்கிடும். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கதான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நோய் குணமாகாதுன்னு தெரியும். இதை கதை விடுறானா அப்படிம்பா. நீங்க சளி காய்ச்சலுக்கு போனீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்களாம், சொல்றாங்க இல்லையா? சளி காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்றதா இருந்தாலும் கூட பல மாசம் இருந்துதானே சொன்ன மாதிரி தவம் இருந்ததை மருத்துவரை பார்க்க முடியுங்கிறான். அவனுக்கு தெரியும் என்னது இதெல்லாம் ஒன்றும் தேராது அப்படின்னு தெரியும். ரொம்ப துடிச்சு இருந்தாலும் கூட அவன் கண்டுக்க மாட்டான். நம்ம அந்த சொல்றதை பார்த்தா சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நாட்டில் என்னென்னமா இருக்கு அப்படின்னு. பெரிய அறிவியலுங்க எல்லாம். அவனுக்கு தெரியறதுனால அவன் கண்டுக்கிறது இல்லை. நோய் வந்து இப்படித்தான் துடிப்பான். அவன் ப்ராஜெக்ட்ல இப்படித்தான் இருக்குது, புத்தகத்துல அப்படித்தான் இருக்கு. நோய் வந்து இது மாதிரி துடிச்சிட்டு இருப்பான். அது நோய் நல்லாக்க முடியாது, அவ்வளவுதான். வேணா அறுவை சிகிச்சை பண்ணலாம்பா, அது நல்லாகாது. அவன் சொல்லிடுவான் அறுவை சிகிச்சை பண்ண நல்லாகாது, என்ன பண்றேன்பா. அது அங்கெல்லாம் மருத்துவத்துக்குள்ள மதிப்பே கிடையாது. அங்கெல்லாம் அங்க ஒன்னே ஒண்ணு, ஆசிரியருக்கு மட்டும்தான் மேலை நாட்டுல மதிப்பு. யாருக்கு மதிப்பு? ஆசிரியர் ஆராய்ச்சியாளருக்கு மட்டும்தான் அங்க மதிப்பு. யாருக்கு மதிப்பு கிடையாது. மீண்டும் இந்த 6 மணிக்கு நம்ம பேசுவோம். நன்றி.